அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்க்கு இதுவரைக்கும் எத்தனை பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க, அதுல அப்ளை பண்ணவங்களுக்கு மிஸ்டேக்ஸ் இருந்தா எப்படி ரெக்டிஃபை பண்றது அப்படின்ற பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய எந்த ஒரு வீடியோவா இருந்தாலும் உங்களுக்கு உடனே வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுவரைக்கும் நீங்க தமிழ்நாடு மெடிக்கல் எம்பிபிஎஸ் கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ணல அப்படின்னா அப்ளை பண்றது எப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய டெக் சேனல்ல அதுக்கான வீடியோ அப்லோட் பண்ணிருக்கோம். ரெண்டு பார்ட்டா போட்டிருக்கோம், பார்ட் 1 பார்ட் 2ன்னு. ஸோ ரெண்டு வரையும் பாத்தீங்கன்னா டாக்குமெண்ட் அப்லோட் வரைக்கும், எப்படி டாக்குமெண்ட் அப்லோட் பண்றது வரைக்கும் நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோவை பார்க்கணும் லைக் பண்ணீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். அங்க அதனுடைய நம்முடைய சேனல் தான் ST Tech Academy, அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்துட்டீங்க அப்படின்னா இந்த இதுல நியூஸ்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மருத்துவ படிப்புக்கு ஆன்லைனில் விண்ணப்பித்த பின் திருத்தம் செய்யலாம், செயலாளர் செல்வராஜன் அறிவிப்பு அப்படின்னு ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அதாவது தமிழக அரசு மற்றும் தனியார் மருத்துவக் கல்லூரியில் வந்து MBBS PDS படிப்புகளுக்கான மாணவர் சேர்க்கை நடைபெற உள்ளது. இதற்காக 2 வெப்சைட் சொல்லியிருந்தாங்க, tnhealth.dngov.in, இன்னொரு வெப்சைட் tnmedicalselection.org என்ற இணையதளத்தில் ஆன்லைன் வாயிலாக விண்ணப்பிக்கும் வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. அதன்படி மொத்தம் 5 நாட்கள்ல இதுவரைக்கும் எத்தனை பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ்ல 17,239 மெம்பர்ஸும், பிரைவேட் காலேஜஸ்ல 8,494 கேண்டிடேட்டும் அப்ளை பண்ணியிருக்காங்க. டோட்டலா 25,733 மெம்பர்ஸ் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அதுல அரசு மெடிக்கல் காலேஜுக்கு வந்து டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணியிருக்கவங்க டோட்டலா 7,434 மெம்பர்ஸும், பிரைவேட் காலேஜஸ்ல 2,756 ஸ்டூடெண்ட்ஸும் வந்து டோட்டலா 10,190 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டாக்குமெண்ட் எல்லாமே சமர்ப்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் நிறைய பேருக்கு வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா மிஸ்டேக்ஸ் இருக்கும், அந்த மாதிரி சின்ன மிஸ்டேக் பண்ணிருக்கேன் அப்படின்னு பண்ணீங்க அப்படின்னா அந்த எப்படி ரெக்டிஃபை பண்றது அப்படின்றது தான் நம்மளுடைய செயலாளர் செல்வராஜன் அவர்கள் வந்து ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காரு. என்ன அப்படின்னா, அதுக்குன்னு ஒரு இமெயில் ஐடி உங்களுக்கு கொடுத்திருக்காங்க, cellmedi@yahoo.gov.in அப்படின்ற வெப்சைட் இமெயில் ஐடி, cellmedi@yahoo.co.in அப்படின்ற இமெயில் ஐடிக்கு என்ன மிஸ்டேக்ஸை நீங்க சரி செய்யணுமோ அதை மென்ஷன் பண்ணிட்டு, அல்லது என்ன டாக்குமெண்ட்டை நீங்க அப்லோட் பண்ண மறந்துட்டீங்களோ அந்த டாக்குமெண்ட்டை அட்டாச் பண்ணி இந்த மெயில் ஐடிக்கு அனுப்பலாம். அதுக்கு முன்னாடி நீங்க உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர், உங்களுடைய பேரு எல்லாத்தையும் தெளிவா மென்ஷன் பண்ணி இந்த இமெயில அட்டாச் பண்ணி அனுப்புனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன மிஸ்டேக்ஸ் இருக்கோ அதை கரெக்ஷன் பண்ணி அப்டேட் பண்ணிடுவாங்க அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா. இந்த வருஷம் பார்த்துக்கிட்டீங்கன்னா மெடிக்கல் கவுன்சிலிங்க்கு வந்து அப்ளிகேஷன்ஸ் அதிகமா வந்துகிட்டு இருக்கதாகவும் சொல்லியிருக்கிறாங்க, இன்னும் அதிகரிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ அதனால யாரெல்லாம் வந்து அப்லோட் பண்ணல, இன்னும் வந்து நீங்க வந்து அப்ளை பண்ணலைன்னா நம்ம டெக் சேனல்ல பார்த்து அப்லோட் பண்ணிருங்க. அதே மாதிரி கரெக்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னா இந்த மெயில் ஐடிக்கு உங்களுடைய கரெக்ஷன்ஸை நீங்க சென்ட் பண்ணுங்க, கண்டிப்பா கரெக்ஷன் நிவர்த்தி பண்ணிடுவாங்க. ஓகேங்களா. இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.